அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் மும்பையில இருக்கோங்க. இன்னைக்கு மும்பை சிட்டில இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் லெஜெண்டரியான 22159 சென்னை சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 போட்டிருக்காங்க. வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்கு போயிட்டே இருக்கலாம். தேர்ட் ஏசி எக்கனாமி கோச்சுங்க. இதில் நீங்கள் மும்பையிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1485 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. சீட்டு கலரை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது. செகண்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் மும்பையிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 2255 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்ல கர்டன்ஸோட சில்லுன்னு ஜம்முன்னு இருக்குங்க. ஜென்ரல் கோச்சில் அவ்வளோவா ஒன்றும் கூட்டம் இல்லைங்க. சீட்ஸ் இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்குது. இதில் நீங்கள் மும்பையிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 355 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னைக்கு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ கல்யாண் செட்டோடைய WAP7ங்க. இங்கே பிளாட்ஃபார்மு ரொம்ப சின்னது, ஸோ அவ்வளோதான் ஷார்ட் எடுக்க முடிஞ்சதுங்க. இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போகிற கோச் S1ங்க. S1ல 40 நம்பர் சீட்டு சைடு அப்பர் கிடச்சிருக்குங்க. இதில் நீங்கள் மும்பையிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 605 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் 1 LPR, 1 SLRD, 4 ஜென்ரல், 2 ஸ்லீப்பர் கிளாஸ், 6 தேர்ட் ஏசி எக்கனாமி, 2 செகண்ட் ஏசிங்க. இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ஏசி பேண்ட்ரி கார் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. வாங்க நம்ம ஜேர்னியை சென்னைக்கு அருமையாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ஸ் 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான தாதர் சென்ட்ரல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DR. இங்கே ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாதர் சென்ட்ரலுங்க. நம்மளுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஷன் இருக்கு, அது தாதர் வெஸ்டர்ன். அந்த ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் கேட்டு விரார் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் அந்த பக்கம் போகாங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் போனோம்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் ஆகும்.
35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தானே ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TNA. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அந்த பக்கமா அனௌன்ஸ்மெண்ட் பயங்கரமா கத்துதுங்க. தானேல நம்ம வண்டிக்கு ஏகப்பட்ட கூட்டம் ஏறி இருக்குங்க. இவ்வளவு நேரம் வண்டி ஃப்ரீயா தான் வந்தது. இப்பதான் நிறைய பேர் போட் பண்ணிருக்காங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கல்யாண் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KYN. இங்க 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஏகப்பட்ட பேர் இங்கேயும் ஏறுறாங்க. நம்மளால என்னதான் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸா இருந்தாலும் மொத்தமா 30 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு 58 கிலோமீட்டருக்கு மேல வச்சிருக்குங்க. அதனாலதான் இது சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. ஆக்சுவலா 55 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு இருந்தாலே அது சூப்பர் ஃபாஸ்ட் ஆயிடும். ஸோ சூப்பர் ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தா எப்படி ஏறது சொல்லுங்க. உள்ள அத்தனை பேரும் அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ் பாருங்க. வண்டிக்கு கொஞ்சம் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ஏறுறாங்க. TTR எல்லாரையும் பின்னாடி துரத்துறாரு. இந்த ட்ரெயினுடைய மொத்த தூரம் 1280 கிலோமீட்டருங்க. மொத்தம் 22 ஹவர்ஸ்ல சென்னை போய் சேருது. மொத்தம் 30 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை மும்பைல இருந்து ஆஃப்டர்நூன் 12:45 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:45 AM MGR சென்னை சென்ட்ரல் போய் சேருதுங்க. கல்யாணுக்கு பிறகு நம்மளுக்கு கர்ஜெட் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து நம்மளுக்கு காட் செக்ஷன் ஆரம்பிக்குது. ஸோ அங்கிருந்து எல்லாத்தையும் சூப்பராக கவர் பண்ணலாங்க. கடைசியில் இந்த வண்டியும் நம்ம மங்களூர் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஆகி போச்சு பாருங்க. உள்ள செம்ம கூட்டங்க. ஸ்டார்ஸ் 102 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கர்ஜட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KJT. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நமக்கு பின்னாடி பேங்கர்ஸ் அட்டாச் பண்ண போறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். நமக்கு இப்போ இங்க இருந்து காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால கல்யாண் செட்டோடைய WAG7 ட்வின்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளை புஷ் பண்றதுக்காக. உள்ள நீங்க அட்டாச் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க.
இன்றைக்கி ஜேர்னி ஒன்றும் அவ்வளோ ஈஸியாகலாம் இல்லைங்க. என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்துக்கே இடம் இல்லைங்க. போலீஸ் எல்லாரையும் பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்காங்க. அண்டர் சவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லோனாவலா ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு LNL. இங்க 22 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயின்ல வந்ததுனால இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த காட் செக்ஷனை கவர் பண்ணது மட்டும்தாங்க. இப்போ நம்மளுக்கு கட்ஜெட்ல 2 லோகோ பின்னாடி அட்டாச் பண்ணாங்க இல்லையா, அதை இங்க டீகபிள் பண்ணிடுவாங்க. RPF பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா கூட்டம் எல்லாம் உள்ள இருக்குங்க. சோ வெளியில இருந்து என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. இன்னைக்கு வெளியில பேசிட்டு உள்ள நம்ம சீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் ஆயிடுதுங்க. அவ்வளோ கூட்டம் வடியில் நின்றுகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நேரா பூனே வந்த உடனே பிளாக கண்டினியூ பண்றாங்க.
ஒன் 93 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம புனே ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PUNE. இங்க 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. பின்னாடி பாருங்க கூட்டத்தை. புனேல இருந்து நம்ம ட்ரெயினுக்கு நிறைய ரிசர்வேஷன் இருக்குங்க. அதே போல அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸும் இதுல இருக்காங்க. பாருங்க என்ன கூட்டம். நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சென்ட்ரல் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு மும்பை CSMT அமிர்தசர் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்கு. மொத்தமா 7 ரேக் இருக்குங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸோடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எதுன்னு தெரியுமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது பூனேல சொன்னாதான் கரெக்டா இருக்குங்க. ஏன்னா ஜூன் 1, 1930ல அந்த ட்ரெயினை இனாகுரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெயின் தான் நம்ம மும்பை புனே டெக்கன் குயினுங்க. அதை பூனேல சொன்னாதான் பொருத்தமா இருக்கும்னு இங்க சொல்றேன். மும்பைல இருந்து சரிங்க, நான் என்னுடைய சீட்டுக்கு போறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உள்ள இருக்கிற கூட்டத்தை பாருங்க. இதெல்லாம் முந்தி உள்ள போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுங்க. வெளியே இருந்து சீட்டுக்கு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே உள்ள வந்தாதான் சீட்டுக்கே வர முடியுதுங்க. அந்த அளவுக்கு தான் உள்ள நிலைமை இருக்கு. அப்பாடா ஒரு வழியா வெளியில வந்துட்டேங்க. 268 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம டவுன் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DD. இங்க 26 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. டவுன் ஜங்ஷன்ல இருந்து நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 நிமிஷத்துலேயே எடுத்துட்டாங்க. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள வண்டி டிபார்ட் ஆயிடுச்சுங்க. டவுன் வந்த பிறகு நம்ம வண்டியில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. இருந்தாலும் இடையில வந்து பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் முன்னே இருந்ததுக்கு ரொம்ப பரவாயில்லைங்க.
கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம குருதுவாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KWV. இங்கே 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போதாங்க வண்டியில் கொஞ்சம் கூட்டம் குறையுது. இந்த குருதுவாடி ஸ்டேஷன்ல இருந்து தாங்க பந்தர்பூர் பக்கத்தில் இருக்கு. இங்கிருந்து வெறும் 55 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. பந்தர்பூர் அப்படின்றது பண்டரிபுரம் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, பாண்டுரங்கர் கோவில். அதுக்கு இங்கிருந்து நிறைய பஸ் இருக்கு, காரு, டாக்ஸி, இதில் வேணா நீங்க போய் சேரலாங்க. ட்ரெயின் ஃபெசிலிட்டியே இருக்கு. ஆனால் காலையில தான் கொஞ்சம் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குங்க. உள்ள இருந்து வெளியில இறங்கி வந்ததை பாத்தீங்களா? 455 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சோலாப்பூர் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SUR. இங்க 20 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்க தான் நான் டின்னர் ஆர்டர் பண்ணிருக்கேன். உள்ள வந்துருச்சுங்க, கொடுத்துட்டே போயிட்டாரு. என்ன பண்ண சொல்றீங்க? வெளியில வரதுக்குள்ள பெரிய கூத்தா போச்சுங்க. உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த சோலாப்பூருங்க. சோலாப்பூர்ல உங்களுக்கு ஸ்டேஷன்ல வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ட்ரெயின்லயும் உங்களுக்கு சேல்ஸ் பண்றாங்க. ஆனா எப்படி இருக்கும் தெரியாதுங்க. ஸோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு என்னால் நிறைய கிராசிங்ஸ் எடுக்கவே முடியலங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ராக் சைடு பக்கமாக சீட்டு வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள க்ரௌடை பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் ஜன்னலுக்கே போக முடியலங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னைக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. நைட்டு சோலாப்பூரில் வாங்கின மசால் தோசைங்க. இந்த பக்கம் சாம்பார், சட்னி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டுட்டு கல்பூர்கி வந்த உடனே பிளாகை கண்டினியூ பண்ணுறாங்க. मुंबई छत्रपति शिवाजी महाराज टर्मिनस मुंबई छत्रपति शिवाजी महाराज टर्मिनस से चलकर चेन्नई को जाने वाली प्लेटफॉर्म क्रमांक 2 पर खड़ी है. ஸ்டார்ஸ் வெல்கம் டு கர்நாடகா. 568 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கல்புர்கி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KLBG. இங்கே 37 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நாம் பார்த்தோன்னா நிறைய ட்ரெயின்ஸை மோஸ்ட் டிமாண்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஸ்லீப்பரில் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா 2 ஸ்லீப்பர் கோச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் டக்குன்னு காலி ஆகிடும். அதுவும் ஒரே நாள்லேயே காலி ஆகிடுங்க. அதே போல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 3rd ஏசியே கிடையாது. 3rd ஏசி எக்கனாமி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸ்டார்ஸ் இப்போ கட் பண்ணால் அடுத்து நேரம் அவங்களுக்கு வாடி ஜங்ஷனை காமிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப குளிர் வந்துருச்சு, ஜன்னலை திறந்தாலே ரொம்ப சில்லுன்னு காற்று வருதுங்க. ஸோ நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க வேண்டாங்க.605 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் WADI, இதோடைய பேரே தாங்க. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம், 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தூங்குற டைம் வந்துருச்சுங்க. நம்ம ட்ரெயினை 1 டிசம்பர் 1921 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 103+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயினை இனாகரேஷன் பண்ணப்போ மும்பைலேருந்து சென்னை வரைக்கும் வெறும் ஃபாஸ்ட் பேசஞ்சராக தான் ரன் ஆகியிருக்குங்க. இது மட்டும் இல்லை, நிறைய ட்ரெயினாக அப்படி தான் ரன் ஆகிருக்குங்க. அதே போல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் 1930 எக்ஸ்பிரஸ் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதே வருஷம் ஜூலை மாதம் இந்த வண்டியை சூப்பர் ஃபாஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. வாடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ போயிட்டு தூங்க தான் போகிறேன். காலையில் ரேணிகுண்டாவில் எழுந்து பிளாகை கண்டினியூ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க. ஸோ காலையில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நல்வணக்கம். நட்சத்திரங்களே, அனைவருக்கும் நல்வணக்கம். 1021 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கடப்பா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் HX. இங்கே 33 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம், 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியில் நிற்கிது. இது எல்லாம் அண்டர்ஸுக்கு ஓடுற கூட்டாங்க. பாருங்கள், இந்த பக்கமும் பாருங்கள் எல்லாம் ஓடி வராங்க. என்னடா அதுக்குள்ளே கடப்பால எழுந்து காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக எனக்கு தூக்கம் வரலங்க. ஸோ சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். இதுக்கப்புறமா அடுத்து உங்களுக்கு ரேணிகுண்டாவை தான் காமிப்பேன். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே ஃபுல்லாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போனோன்னா கீழே பாருங்கள், மேட்டிலேருந்து எல்லாமே பயங்கர அழுக்காக இருக்குது. உள்ளே தண்ணி இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குங்க.
ஸ்டார்ஸ் 1147 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் RU. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ரேணிகுண்டால எவ்வளவு மக்கள் கீழே இறங்கி வராங்க பாருங்க. நம்ம வண்டி இங்க காலி ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து திருப்பதி போறாங்க. சோ இந்த ட்ரெயினை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நேற்று மும்பையில இருந்து வண்டி பிதுங்க வந்ததுங்க. உள்ள பாருங்க, இப்ப எல்லா சீட்டும் காலியா இருக்கு. பாருங்க எவ்வளவு ஜனங்க. ஸ்டார்ஸ் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நேற்று சோலாப்பூர்ல நம்ம ட்ரெயினை ஏறினாங்க. நைட் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க பசங்க. ஹாய் காய்ஸ். எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து திருப்பதிக்கு போறாங்க. நல்லா தரிசனம் பண்ணுங்க. பாய் பாய். ஜெய் ஸ்ரீராம். ஹண்ட்ரட் அண்ட் 170 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PUT. நமக்கு பக்கத்தில் சப்தகிரி வந்து நிற்குதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்லீப்பர் கோச்சுக்கு பின்னாடி 3 ஜென்ரல் கோச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குங்க. மேபி பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் ஒன்று இருந்ததுன்னா நேற்று அவ்வளோதான், மொத்தமாக மாட்டியிருப்போம் போல்.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு தமிழ்நாடு 1200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருத்தணி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TRT. இங்கே 18 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம பெரம்பூர் ஜோலார்பேட்டை செக்ஷன் மாதிரியே பெரம்பூர் ரேணிகுண்டா செக்ஷனும் 134 மீட்டர் செக்ஷனுங்க. இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் 130ல் போகிறது கிடையாது. ஆனால் இந்த வண்டி இப்போ 130ல் வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் 130 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த வண்டியில் அப்படி ஒரு ரன்னுங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு நான் அரக்கோணம் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக திருவள்ளூரை காமிக்கிறேன். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருவள்ளூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TRL. இங்கே 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. எல்லா ட்ரெயினுக்குமே நாம் 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறோம் இல்லையா? எல்லா ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீட்டுக்கு மேலேயாச்சும் இருக்குங்க. ஆனால் இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஸ்லீப்பரில் வெறும் 33 சீட்டு மட்டும் தான் ஒதுக்கி இருக்காங்க. இந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஒன்லி 16 கோச்சஸ் கொண்ட ஒரு ட்ரெயின் தாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்லீப்பர் கோச்சை ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீட்டும் கிடைக்கும், கொஞ்சம் ரஷ்ஷும் கம்மியாகுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PER. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ ஆன் டைமில் உள்ளே போய் சேர்ந்துருவோங்க. மும்பையிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இந்த ட்ரெயின் தாங்க. இந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா 22 ஹவர்ஸ்லேயே சென்னைக்கு வந்துடுது. ஸோ ஜம்முன்னு வரலாம். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் ஏசியில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்லீப்பரு கொஞ்சம் கஷ்டங்க.
ஸ்டார்ஸ் 1283 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் MAS. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 5 minutes பிஃபோராவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராலாம் இல்லைங்க, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஏன்னு நீங்கள் ரீசனை பார்த்துருப்பீங்க, இந்த வண்டியில் 2 ஸ்லீப்பர் கோச் தான் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கூட்டம் இதில் ஏறுதுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது 3rd AC எக்கனாமியை. அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வாங்க, ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவே சென்னைக்கு வந்து சேரலாங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.